அனைவருக்கும் அன்பு வணக்கம். சினிமா தான் ஒரு டெம்ப்ளேட் வச்சே எடுத்து தொலைகிறாங்க அப்படின்னா அரசியலும் இப்படித்தான் இருக்கணுமா? பயங்கர போர் அடிக்குதுங்க. அதாவது இந்த பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த பெகசஸ்னு ஒண்ணு வந்து குதிக்கும். பாத்தீங்களா இந்த வந்து மால்வேர் அதை வந்து எதிர்கட்சிகளை வேவு பார்ப்பதற்காக உபயோகப்படுத்துகின்றார்கள் அப்படின்னு எவனாவது ஒரு பத்திரிகையில வெளிநாட்டுல போடுவான். உடனே இங்க புடிச்சின்னு எல்லாரும் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 3-4 செஷன் முடிஞ்ச பிறகு ஐயா இந்த விளையாட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அதானி ஹிண்டன்பெர்க் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 25ஆம் தேதியிலிருந்து பார்லிமெண்ட் செஷன் ஆரம்பமாக இருக்கின்றது. மறுபடியும் இந்த அதானி இஷ்யூ வந்துருச்சு. அமெரிக்கால வந்து பாருங்க இன்டெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆக்சுவலா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். இண்டெக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டா உடனே இங்க ஏதோ ஒரு குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டா மாதிரி ஒரு சிலர் புரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல நம்பர் 1 அண்ணன் அரசியல் ஞானி ராகுல் காந்தி. சரி, அவருக்கு என்னதான் புரியும்னு வச்சுக்கோங்க. அதாவது அமெரிக்க சட்டங்கள் இங்க செல்லாது அப்படின்றது கூட அவர் புரியல, என்னென்னவோ அவர் பேசிட்டு இருக்காரு. ரைட். இப்போ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு நண்பர்களே. அகைன் இது வந்து ஜியோ பாலிடிக்ஸ், நாட் ஜஸ்ட் பாலிடிக்ஸ். முதல்ல அண்ணன் ராகுல் காந்தி அவருடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு, ஏன்னா இதுல வந்து 4 ஸ்டேட்ல, ஒரு ஸ்டேட் டிஎம்கே, ஒரு ஸ்டேட் வந்து ஒய்எஸ்ஆர்சிபி ஜெகன்மோகன், ஒரு ஸ்டேட் வந்து பிஜு ஜனதா தள்ல நவீன் பட்நாயக், இன்னொரு ஸ்டேட்ல சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்திருக்கு. இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இது வெறும் குற்றம் மட்டும் தானே, அவர் வந்து குற்றவாளின்னு அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லையே. இப்படி எல்லாம் கேள்வி கேட்ட உடனே இது என்ன கேள்வி பிஜேபியில இந்த மாதிரி கேக்குறாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே புடிச்சுக்கினாருங்க. பிஜேபி கேள்வியை நீ வந்து கேக்குறிய, நீ என்ன பிஜேபியா அப்படின்னு. நல்ல காலம் அந்த பத்திரிகையாளர் மட்டும் கொஞ்சம் ஷூடா இருந்துட்டு, சரி நான் பிஜேபி கேள்வியை கேட்கறதுனால பிஜேபி காரனா அப்படின்னா அமெரிக்கால போட்ட கேஸ் வச்சு நீ பேசினிக்கிறியா, நீ என்ன அமெரிக்கா காரனா இந்தியனா அப்படின்னு ஏதாவது கேட்டு இருந்தாருன்னா, கூடவே கொஞ்சம் ஞான சூன்யம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லியிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அண்ணனுடைய நிலைமை. நல்ல காலம் அந்த பத்திரிகையாளர் வந்து இதர் ஷூடா இல்லையோ இல்ல வந்து சூடா இல்லையோ தெரியல, இந்த மாதிரி கேள்வியை கேட்கல. அண்ணன் ராகுல் காந்தி சொல்றாரு, பாருங்க அமெரிக்க சட்டங்களை அவர் வயலேட் பண்ணி விட்டார். இங்க வந்து நீங்க எதுவுமே இல்லாம சீஃப் மினிஸ்டர்லாம் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுறீங்களே, அங்க வந்து இவ்வளவு பெரிய கேஸ் போட்டுக்கிறாங்க, அதான் நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணல, அவரு மோடி பண்ண மாட்டார் அப்படின்லாம் சொல்லி நிற்கிறாரு. அப்பா யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அவர்கிட்ட. நம்ம இந்திய நாட்டு சட்டங்கள் இதை மீறினால் மட்டும்தான் ஒருத்தர் மேல நாம கேஸ் போட முடியும். அமெரிக்கால ஒரு சட்டத்தை மீறிட்டார் அப்படின்னா அமெரிக்கால கேஸ் போட்டுக்கிறாங்க, அவங்க ஏன் இந்தியால வந்து கேஸ் போடல? என்ன செல்லாது. இவர் என்ன ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிவப்பு கலர்ல புஸ்தகத்தை எடுத்துன்னு சுத்தறாரு. அது இந்தியன் கான்ஸ்டிடியூஷனா இல்ல அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனா? யாருக்கு விசுவாசமா இருக்காரு இவரு? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை தான் புள்ளி கூட்டணி நம்பி நிக்குது, இவரைத்தான் பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு துடிக்குதுன்றத பார்க்கும்போது ஒரு நிமிஷம் உடம்பெல்லாம் நடுங்குது. அந்த நைட்மேர் நிஜமா நடந்துடுச்சுன்னா நாமெல்லாம் என்ன ஆவறதுன்னு புரியல நண்பர்களே. சரி, இப்போ இந்த அதானி நிறுவனம் அதை சார்ந்த ஒரு சிலர் மீது அமெரிக்கால ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த இண்டெக்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இது வந்து ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் 1977 அப்படின்ற ஒரு சட்டத்துக்கு கீழே, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்களாக இருந்தாலும் அங்க வந்து அவங்களுக்கு லிங்க் இருக்கு இல்லையா, அங்க எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் அங்க பாண்ட் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால அவங்க வந்து மற்ற நாடுகள்ல இந்த மாதிரி கரப்ட் பிராக்டிசஸ், லஞ்சம் கொடுப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட்டா அந்த நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த சட்டத்துடைய சுருக்கமான விஷயம். சொல்ல போனா அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் முதல் பீரியட்ல அவர் பிரசிடென்டா இருக்கும் பொழுது இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்தார். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அமெரிக்கால இருக்க நிறுவனங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்கன் கம்பெனிஸ், அவங்க யாருக்குமே லஞ்சம் கொடுக்கறது இல்லையா? ஓ சாரி, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தேர்தல் நிதி அப்படின்னு அள்ளி அள்ளி கொடுப்பாங்க. அதனால அதை லஞ்சம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு டின்னர் லஞ்சு அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதுல கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு பிளேட் இது வந்து $10,000 $20,000 அப்படின்லாம் வைப்பாங்க. அதுக்கு வந்து நீங்க காசு கொடுத்து அவங்களோட போய் டின்னர் சாப்பிடலாம். இதெல்லாம் நீங்க லஞ்சம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னாப்பா ஒரு அமெரிக்க கம்பெனி வந்து ஒரு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டுக்கு இவ்வளோ கோடி கோடியா அள்ளி கொடுக்குறாங்களே, அப்ப வந்து அவங்க எதுவும் பலனை எதிர்பாராமல் இது மாதிரிலாம் பண்ணுவாங்களா? குவிட் ப்ரோகோ
அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்ய போறாங்க? இந்த மாதிரி நீங்க இவ்வளவு கோடிகளை அள்ளி கொடுத்து எங்களுக்கு ஒண்ணுமே வேணாங்க, நீங்க ஜெயிச்சா போதும் அப்படின்னு எந்த விளக்கண்ணையாவது இருப்பானா? இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்போ அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்காவில் இருக்க அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவுன்னா காசு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அமெரிக்காவில் சம்பந்தப்பட்டிருக்கும் நிறுவனங்கள் அவங்க வெளிநாடுகள்ல ஏதாவது கரப்ட் பிராக்டிசஸ்ல ஈடுபட்டார்கள் அப்படின்னு சொன்னா நாங்க அப்படியே சட்டத்தை புலி மாதிரி கொண்டு வந்து பாய்வோம்னா இது என்ன விதமான சட்டம்? இதைத்தான் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் நீக்க வேண்டும்னு சொன்னாரு. அன்பார்ச்சுனேட்லி அப்போ அவருக்கு செனட்ல மெஜாரிட்டி இல்லை. இந்த தடவை மெஜாரிட்டி வரும், அதன் மூலம் இந்த சட்டத்தை நீக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது, அதானி மீது குற்றப்பத்திரிகை கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இன்ஃபேக்ட் இதை பார்க்கும்போது ரொம்பவே அருவருப்பா இருந்தது. டிஸ்கஸ்டிங். சில மிட்டாய் மாமாக்கள் அவங்க ஏதோ ஒரு பீரியட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த பீரியட்ல இந்தந்த மாநிலங்கள்ல அதிகாரிகளுக்கு இத்தனை கோடி ரூபாய் நம்ம கணக்குல லஞ்சம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு எவிடன்ஸ் அப்படின்னா அவங்க சொல்றதுன்னா ஏதோ பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனா, வாட்ஸ்அப் சாட்டா, இப்படி யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது அப்படின்றது பவர் பாயிண்ட்ல போட்டு வச்சிருந்தா அது எவிடன்ஸ் ஆயிடுமா? பரவாயில்ல. இந்த பிங்க் பேந்தர்ல அதான் அந்த போலீஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. சரி, அந்த மிட்டாய் மாமாக்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பாத்தீங்களா இதுல ஆந்திரால ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க, சந்திரபாபு நாயுடு அவர் மீது விசாரணை நடத்துவாங்களா, நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கபால்னு களத்துல குதிச்சாங்க மிட்டாய் மாமாக்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர்சிபில இருந்து ஜெகன்மோகன் கட்சி அவர் அறிக்கையை விடுறாரு. நாங்க டைரக்டா எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் போட்டுக்கல, இந்த மாதிரி அமெரிக்கால சொல்லப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு ஆதாரம் இல்லாதது, இதை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு. இதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பீரியட்ல யார் ஆட்சியில் இருந்தது அப்படின்னு கூட தெரியாம கண்ண மூடின்னு சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக கருத்து சொல்லணும் அப்படின்னா இந்த மிட்டாய் மாமாக்கள் எவ்வளவு கேவலமான ஜந்துக்களா இருப்பாங்க. வெறுப்பு, மோடியின் மீதான வெறுப்பு, அது இந்தியாவுக்கு மீதான வெறுப்பாகவே மாறிவிட்டது. அதையும் நான் பின்னாடி எஸ்டாப்ளிஷ் பண்றேன் எப்படின்னு. சந்திரபாபு நாயுடு அக்ரிமெண்ட் போட்ட ஜெகன்மோகன் எதுக்கு மறுபறிவுக்கை விடணும் அப்படின்னு யாராவது அந்த மிட்டாய் மாமாக்கள் கிட்ட போய் கேட்கணும். அடுத்தது, ஜெகன்மோகன் என்ன சொல்லியிருக்காரு, டைரக்டா நாங்க எந்த விதமான ஒப்பந்தத்திலும் இது பண்ணவில்லை, காசு வாங்கல அப்படின்னு. அப்ப இன்டைரக்டா நடந்ததா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மேபி அவங்க இங்கிலீஷ் எழுதினது அந்த மாதிரி எழுதியிருக்கலாம். அதெல்லாம் பின்னாடி தான் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இப்போ இதுல தமிழகமும் இருக்கின்றது. பாருங்க, தமிழகம் திமுக ஆட்சியில் போது அந்த கையெழுத்தாகி இருக்கிறது. சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஆட்சியில கையெழுத்தாகி இருக்கின்றது. ஒடிஷால நவீன் பட்நாயக் பீரியட்ல கையெழுத்தா இருக்கின்றது. ஆந்திரால ஜெகன்மோகன் பீரியட்ல கையெழுத்தா இருக்கின்றது. கூடவே ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும்தான் மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி இருந்தது அந்த பீரியட்ல. இதுல பிஜு ஜனதா தளும் ஒய்எஸ்ஆர்சிபியும் பாத்தீங்கன்னா என்டிஏ கிடையாது. அவங்க சொல்ல போனா பாஜகவுக்கும் எதிராக நின்றுதான் தோற்று போனார்கள். அப்புறம் மோடி பதவி விலக வேண்டும், அதானியை கைது செய்ய வேண்டும்னா என்ன லாஜிக் இருக்குது இதுல? அது சரி, அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள்கிட்ட அந்த லாஜிக் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அங்க அமெரிக்கால அந்த டீப் ஸ்டேட் என்ன ஒரு அஜெண்டாவோட பேசிட்டு இருக்காங்களோ அதையே அப்படியே பாந்தி எடுத்துட்டு இருக்கார் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள். சரி, இப்ப அந்த திமுகவை கேட்பாரா? கேட்டா இல்ல நீங்களுடைய ஒப்பந்தங்கள்லாம் அந்த மத்திய அரசு நிறுவனத்தோட தான் அப்படின்னு சொன்னா, சரி, கிட்டத்தட்ட 2000 கோடிகள் இந்த பணம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சமாக கொடுக்கப்பட்டது. இதுதான் அமெரிக்க கோர்ட்டுல அவங்க சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு. அரசு அதிகாரிகள் அப்படின்னு சொன்னா இது மத்திய அரசாங்க அதிகாரிகளா இல்ல மாநில அரசு அதிகாரிகளா அப்படின்றது தெரியலங்க. அவங்க எவிடன்ஸ் எல்லாம் கொடுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். ஆனாலும் என்னுடைய கேள்வி என்னன்னா, அரசாங்க அதிகாரிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 கோடிகளுக்கு மேல லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு அரசு அதிகாரி 1 கோடி லஞ்சம் வாங்கினார் அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு, மிகப்பெரிய விஷயம். சொல்லப்போனா அந்த மாதிரி கோடிகளில் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. அப்போ 2000 கோடிகளுக்கு மேலாக அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு டிஓஜே சொல்றது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்தந்த மாநிலத்தில் இருக்க துறை சார்ந்த அமைச்சர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னு தெரியாம கூட இருந்தாங்கன்னா, அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு அவங்க மாநிலத்துல என்ன நடக்குதுன்றது கூட தெரியாம இருந்தாங்களா? இதெல்லாம் எங்களை நம்ப சொல்றீங்க? அப்போ முதலமைச்சர்களுக்கோ அமைச்சர்களுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த 2000 கோடியும் அதிகாரிகள் மட்டும் வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கினாங்க. இதை இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது நண்பரே. இதுல பாத்தீங்கன்னா அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள்
இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிபிஐ விசாரணை வேணும், இல்ல சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் விசாரணை வேணும் அப்படின்னு கேட்கறத விட ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஜேபிசி இப்படித்தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கோர்ட்டு சிபிஐ அப்படின்னு போயாச்சுன்னா அது பக்கா இன்வெஸ்டிகேஷனா நடக்கும். அதுல யார் யார் மாட்டுவாங்க அப்படின்றதெல்லாம் தெரியாது. முதல்ல எவிடன்ஸ் வரணும் அமெரிக்காவில இருந்து. சமீபத்துல கூட இதை இன்னொரு விஷயத்துல நான் பார்த்தேன். பேப்பர்ல வரதெல்லாம் வச்சுக்கின்னு ஆதாரமா யாரும் ப்ரொசீட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல எவிடன்ஸ் வேணும். அமெரிக்கால இருந்து எப்ப கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. அண்ட் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் வந்தாச்சுன்னா அந்த சட்டத்தையே தூக்கி போட போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த கேஸ் என்ன ஆகும் அப்படின்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ அமெரிக்கால கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. முதல்ல இது ஒரு ஜூரி முன்னாடி போகும். அதுல ப்ரொசீட் பண்ணுவதற்கான ட்ரையலுக்கு போவதற்கான முகாந்திரம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா அது ட்ரையலுக்கு போகும். அங்கு குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும். சொல்லப்போனா நீங்க அந்த குற்றச்சாட்டு நகல்லையே பார்த்தீங்கன்னா, நிரூபிக்கப்படும் வரை இட் ஷுட் பி பிரசியூம்ட் இன்னசென்ஸ் அப்படின்ற வார்த்தையும் இருக்கின்றது. இதுதான் சட்டத்தின் நிலைப்பாடு. அப்போ இது வரைக்கும் குற்றவாளி அப்படின்லாம் ஒன்றும் ஆகல, இன்னும் ட்ரையலுக்கும் போல, ஜூரி முன்னாடியே வரல, அதுக்குள்ளேயே அதானியை கைது செய்யணும் அப்படின்னு சொன்னா நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல பெயில்ல தான் வெளில சுத்தி நிற்கிறாங்க தாயும் மகனும். அண்ணன் ராகுல் காந்தி அவர்களுக்கு அது ஞாபகம் இருக்குதா? இன்னைக்கு அதானி அவர்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுக்கே அதானியை கைது செய்யணும் அப்படின்னு குதிச்சுட்டு இருக்காரு அரசியல் ஞானி. இன்றைக்கு இதே இந்தியால கன்விக்ட் ஆன எத்தனை பேரு உடம்பு முடியல அப்படின்னு பெயில் வாங்கின்னு அரசியல் பண்ணி நிற்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்வாரு? கன்விக்ட் ஆன எத்தனையோ பேரு அமைச்சர்களாக எதிர்கட்சி தலைவர்களாக இன்னும் இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்வாரு? குற்றச்சாட்டு பதிவு செய்ததுக்கே இப்படி அப்படின்னு சொன்னா, அப்போ குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு வழக்கு நடந்துட்டு இருக்கும் போது அமைச்சர்களாக தொடர்பவர்கள் இன்னைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியால இதே புள்ளி கூட்டணியில? அதுக்கெல்லாம் என்ன சொல்ல போறார் ராகுல் காந்தி? ஏங்க இவரே கன்விக்ட் ஆனவர் தானங்க. அந்த சென்டென்ஸ்க்கு தண்டனை காலத்தை அப்படி ஸ்டே கொடுத்து வச்சுக்கிறாங்க, அப்பீல் பெண்டிங் அப்படின்றதுனால. மற்றபடி அவர் கன்விக்ட் ஆனவர் தானே, எதிர்கட்சி தலைவரா இல்லையா? இங்க அமைச்சர் பொன்முடி அவர்கள் அந்த சொத்து குவிப்பு வழக்கில் அவர் கன்விக்ட் ஆலையா? சென்டென்ஸுக்கு ஸ்டே குத்துக்கிறாங்க, அப்பீல் பெண்டிங் அப்படின்றதுனால. அவர் இப்ப அமைச்சரா இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன சொல்வார் ராகுல் காந்தி? அடுத்தது இந்த மிட்டாய் மாமாக்கள் இந்தியாவுக்கு எதிராகவே, இந்த மோடி வெறுப்புன்றது இந்தியாவுக்கு எதிரான வெறுப்பா மாறிடுச்சுன்னு சொன்ன இல்லையா? அதுல ஒரு மிட்டாய் மாமா போடுறாரு. இந்த கென்யால என்ன பண்ணிருக்காங்க, ஏற்கனவே அந்த ஏர்போர்ட் கான்ட்ராக்ட் அதுல பிரச்சனை ஆகி அந்த அதானி கான்ட்ராக்டை ரத்து பண்ணாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கென்யால அந்த நாட்டின் தலைவர் சொல்லிட்டார், இது பாருங்க நம்மளுடைய பார்ட்னர் நேஷன்ஸ் கிட்ட இருந்து எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு, அதனால அதானியுடனான ஒப்பந்தங்கள் அந்த எனர்ஜி ஃபீல்டா இருக்கட்டும் இல்ல ஏர்போர்ட்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரத்து செய்ய உத்தரவிட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உடனே மிட்டாய் மாமா ரொம்ப குதூகலம் ஆயிட்டாரு. பாத்தீங்களா, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் அதானி. வெக்கமா இல்ல? ஒரு இந்திய நிறுவனம் பல வெளிநாடுகள்ல போயிட்டு தொழில் செஞ்சு முன்னேறிட்டு வராங்க. உலகம் முழுமைக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய செல்வாக்கோடு இருக்காங்க. ஆனா இதை பொறுக்காம அவங்களுக்கு போட்டியா இருக்கின்ற சீன நிறுவனங்கள், இந்த ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் அவங்களுக்கு காசை கொடுத்து இந்திய நிறுவனங்களை கட்டங்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியாளர்களை கையில போட்டுக்கின்னு இந்தியாவுக்கு எதிராக இந்திய நிறுவனங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு துணை போற மாதிரி, பார்த்தீங்களா கென்யாவில் இது மாதிரி பண்ணிட்டாங்க, அதானி இதோட முடிச்சுட்டார் அப்படின்னு ட்வீட் போட்டு இதை புண்ணை சொரிஞ்சு விட்டு சந்தோஷம் பார்த்து நிற்கிறாங்களே இந்த மிட்டாய் மாமாக்கள்லாம். இன்னைக்கு பிரச்சனையே அதானிக்கு எதிராக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒண்ணு, பங்களாதேஷ்க்கு போற கரண்ட் அதுல கை வச்சு விட்டாரு. நீங்க பணம் கொடுக்கல, 849 மில்லியன் பாக்கி இருக்குதுங்க, எப்ப கொடுக்க போறீங்க? நீங்க நாங்க பாட்டுக்கு கரண்ட் கொடுத்துக்கினே இருப்போம், நீங்க காசு கொடுக்காம இருந்தீங்கன்னா, அதுவும் போதாக்கு வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக எல்லாத்தையும் பண்ணி நிக்கிறீங்க, பண்ணிட்டு எங்க கரண்ட்டை வாங்கி எங்களுக்கு காசு கொடுக்காம ஏமாத்தினீங்கன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு அவர் நிறுத்த போறேன்ட்டாரு. பாதியா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அங்க யூனுஸ் இருக்காரு இல்லையா, அவரு டீப் ஸ்டேட்டோட கைப்பாவை. கிளின்டனுக்கே அவரு சப்போர்ட் பண்ணாரா, இது நிறைய பேக் ஸ்டோரிலாம் இருக்குன்னு வச்சுக்காங்க. இப்ப ட்ரம்ப் வந்தாச்சுன்னா இவருக்கு ஆப்பு வச்சிருக்காங்க. அதனால இது கமலா ஹாரிஸ் அண்ட் டீப் ஸ்டேட் இவர்களுடைய கடைசி அஸ்திரம். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல எப்படியாவது பாஜகவை கழுத்திடணும், இவங்களது பொம்மையாக அவர்கள் நினைக்கின்ற ராகுல் காந்தியை கொண்டாந்து பிஎம் போஸ்ட்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க. நல்ல காலத்துக்கு, நம்முடைய நல்ல காலத்துக்கு அது நடக்கல. அதனால ஆட்சியை விட்டு போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு குட்டையை குழப்பணும் அப்படின்னு முழு மூச்சோட இருக்காங்க. இதுல பைடன் உக்ரைனுக்கு பர்மிஷன் கொடுத்தாராம். என்னன்னா அந்த அட்டாகாம்ஸ் மிசைல்ஸ், அந்த லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இதெல்லாம் நீங்க ரஷ்யாவுக்கு எதிராக உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு.
பைத்தியக்காரத்தனமான ஸ்டேட்மெண்ட் அது. ஜெலன்ஸ்கி வேற சொன்னார், அமெரிக்கா பர்மிஷன் குடுத்துட்டாங்கன்னு. ஏன்டா உங்க நாட்டுல அந்த மிசைல் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்றதுக்கு இன்னொருத்தன் பர்மிஷன் கொடுக்கணுமா? வெக்கமா இல்ல? அப்ப அமெரிக்காவுக்கு அடிமை நாடா உக்ரைன்? பைடன் தாத்தா இது அவருக்கு தெரிஞ்சு கொடுத்தாரா தெரியாம கொடுத்தாரான்னு தெரியல. ஏன்னா எதை நீட்டினாலும் கைத்து போட்டு கொடுத்துருவாரு, எதை நீட்டினாலும் அதை பாட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டு இருப்பாரு. ப்ளீஸ் டேர்ன் ஓவர்னு அதை திருப்பி பார்ப்பாரு. அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு. இதுல ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே வந்து டெமோக்ராட்ஸ்ல வந்து ஒரு கோஷம் வந்தது. இல்ல பைடனை வந்து ரிசைன் பண்ணிட சொல்லுங்க, கமலா ஹாரிஸ் வந்து பிரசிடென்டா வந்துட்டோம் அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, ஹார்ட்லி மேட்டர் ஆஃப் 1.5 or 2 months. இந்த 2 மாசத்துல பிரசிடென்டா இருந்து என்ன பண்ண போறாங்க கமலா ஹாரிஸ் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி தான் அந்த டீப் ஸ்டேட்டும் அதனுடைய மிகப்பெரிய சதியும் இருக்கின்றது. இப்போ கமலா ஹாரிஸ் பிரசிடென்ட் ஆகணும்னு பாக்குறாங்க, கூடவே உக்ரைனுக்கு பர்மிஷன் கொடுத்துக்கிறாங்க, நீங்க வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ இந்த வார் எஸ்கலேட் ஆகி ரஷ்யா வந்து நியூக்ளியர் மிசைல்ஸை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா இது ஒரு உலக யுத்தமாக நியூக்ளியர் வாராக மாறி இருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கொண்டு வந்துட்டு, யாருங்கண்டா இது ட்ரம்ப், நீ பதவி ஏத்துக்கிறதெல்லாம் தள்ளி வச்சுக்கப்பா, இப்ப வந்து வார் நடந்து நிக்குது அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. சார் அதுக்கெல்லாம் சட்டம் இருக்கான்னு அதை பத்திலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கு அதானிக்கு எதிரான வழக்குகள் ஆகட்டும், இல்ல அண்ணன் ட்ரம்புக்கு எதிரான வழக்குகள் ஆகட்டும், இதுல சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் அண்டு முக்கியமான நீதிபதிகள் இவங்கள்லாம் டெமோக்ராட்ஸ் பீரியட்ல அவர்களால அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வந்து அண்ணன் ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொன்னதுதான் ஞாபகம் வருகின்றது. ஆமா, அது வந்து டெமோக்ராட்ஸினுடைய பிச்சை. அந்த பிச்சைக்கு விசுவாசமாக அங்க இருக்கிற ஜட்ஜுங்க ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் அங்க சிக்கலே. இப்போ கடந்த 6 மாதத்துல அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் இவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 கிகாவாட் அந்த சோலார் எனர்ஜி இதற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குங்க, சோலார் மாடல்ஸ்க்கு. அதுல கிட்டத்தட்ட 1.6 கிகாவாட் இப்ப அமெரிக்கால ஒரு கம்பெனி கிட்ட இருந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர்களுடைய எக்ஸ்போர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 60% மேலாக அமெரிக்காவுக்கு மட்டுமே போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ட்ரம்ப் வந்த உடனே அதை வரவேற்று பாராட்டி அதானி ஒரு ட்வீட் போட்டாரு. கூடவே இன்னொன்னு சொன்னாரு, $10 பில்லியன் இந்த ரினியூவபிள் எனர்ஜி இதுல வந்து நாங்க அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ண போறோம், இது வந்து கிட்டத்தட்ட 15,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அமெரிக்கால இருக்க டீப் ஸ்டேட் விட்டுருமா? ஏற்கனவே பங்களாதேஷ்க்கு கரண்ட்டை கட் பண்ணி விட்டார் அப்படின்ட்டு எரிச்சல்ல இருக்காங்க. இப்ப நீங்க வந்து அமெரிக்கால வேற வேலை வாய்ப்பை உருவாக்குன்னு சொன்னா டீப் ஸ்டேட் சும்மா இருப்பாங்களா? ஏன்னா டீப் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த நாடும் நல்லா இருக்கக்கூடாது, கூடவே அமெரிக்காவும் நல்லா இருக்கக்கூடாது, அமெரிக்க மக்களும் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பெரிய நல்லெண்ணத்தோடு இயங்குகின்ற ஒரு அமைப்பு தான் அந்த டீப் ஸ்டேட். அவங்களுடைய வார்த்தைகளைத்தான் அண்ணன் ராகுல் காந்தி அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி ரிப்பீட் பண்ணி இருக்கிறாரு. அது சரி, நம்ம ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மாதிரி யாராவது பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்திருந்தா அவர் அதையே தான் சொல்லிட்டு இருக்க போறாரு. சொந்தமா அவர் யோசிச்சு எதுவும் சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அப்படி யோசிக்கிற சக்தி இருந்ததுன்னு சொன்னா தனியா போயிட்டு அர்னாப் கோஸ்வாமி கிட்ட மாட்டினார் பாருங்க 2014 எலெக்ஷனுக்கு முன்னாடி. நல்ல காலம், அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி பேட்டி எல்லாம் கொடுக்கறது கிடையாது. சமீபத்துல கூட ஒரு செய்தி வந்தது, அந்த பவன் கேராவா அவர் என்ன பண்ணுவாராம், அவர் மொபைல்ல வந்து லிஸ்ட் இருக்குமா, எந்தெந்த பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்க வைக்கலாம் அப்படின்னு. எல்லாமே செட்டப் தான் போலகுது. மிஞ்சி போச்சுன்னா உலகநாயனை கூப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் பேசி அதை ஒரு வீடியோன்னு எடுத்து விடுவாங்க. இவர் பேசுறது அவருக்கு புரியாது, அவர் பேசுறது இவருக்கு புரியாது, 2 பேர் பேசுறது உலகத்துக்கே புரியாது. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்பி ஒரு கட்சி, அது பின்னாடி ஒரு கும்பல், எல்லாத்துக்கும் பின்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஜாம்பவான் என்னுடைய ஜியோ பாலிடிக்ஸ் பதிவுகளை பார்த்தவங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் தோத்து போயிட்டு பைடன் வந்தப்பவே நான் சொன்னேன், பைடன் வந்து சைனாவுடைய சப்போர்ட்டர். வெளியில சீனாவுக்கு எதிராக பேசுற மாதிரி காமிச்சிக்கினாலும் அவர் தீவிர சீனா சப்போர்ட்டர், ட்ரம்ப்புக்கு அப்படியே டெட் அகைன்ஸ்ட் அப்படின்னு. ஸோ இன்னைக்கு சைனீஸ் இன்ட்ரெஸ்ட் அதை தூக்கி பிடிக்கிறது தான் இந்த டீப் ஸ்டேட்டும் பைடனும். சீன நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒருத்தர் இதை பார்த்துருக்கோம், எல்லா கம்பெனிலையும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய ஆட்கள் இருப்பார்கள் எல்லா மட்டங்களிலும். அது வந்து பை லா, நீங்க இல்லைன்னா சொல்ல முடியாது. அப்போ இந்த சீன நிறுவனங்கள் எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கு அப்படின்னு சொன்னா, கனடால சைனீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், யூகேல, அமெரிக்கால நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னா இருக்கு. அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல வந்து சைனீஸ் சிட்டிசன்ஸ் அங்க போய் செட்டில் ஆனவங்க, அவங்க என்ன மாதிரியான கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுறாங்களா அப்படின்னு வாட்ச் பண்றதுக்காக ஆரம்பிச்சு இப்போ இந்த ஸ்பையிங் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்காங்க. இது பெரிய தொல்லையா இருக்கு. அண்ட் பிரிட்டன்ல அரசு அலுவலகங்கள், எம்பி ஆபீசர்ஸ் இங்கெல்லாம் வந்து சீனா ஊடுருவி இருக்கின்றது அப்படின்னு குயோமியோன் கதறி இருக்காங்க.
ஸோ சீன நிறுவனங்களுக்கு சப்போர்ட்டா நமது இந்திய நிறுவனங்களை காவு கொடுக்குறாங்கன்னு சொன்னா ரைட்டுங்க. ஏதோ அண்ணன் ராகுல் காந்தி மாதிரி அந்த சீனாவோட ஏதோ அக்ரிமெண்ட் சைன் பண்ணதா சொன்னாங்க, இது வரைக்கும் மறுக்காம இருக்காரு இல்லையா? அவரை மாதிரி அரசியல்வாதிகள் சந்தோஷப்பட்டா கூட நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே, இவங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ டீலிங் இருக்குது போல இது அப்படின்னு. மிட்டாய் மாமாக்கள் எதுக்கு இதுக்காக சந்தோஷப்படணும்? அசிங்கமா இல்லையா இவங்களுக்கு எல்லாம்? சொந்த புத்தியே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மோடி வெறுப்பு அப்படின்றது மட்டுமே மூளை முழுக்க வந்துட்டதுனால அது வைரஸ் மாதிரி ஆயிடுச்சு. எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியறதே இல்லை. இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னாலே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க மானங்கெட்ட மிட்டாய் மாமாக்கள். நாளைக்கு மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், அதுக்கப்புறம் இந்த இடைத்தேர்தல்கள், இந்த முடிவுகள்லாம் வரப்போகின்றன. ஒருவேளை தப்பி தவறி காங்கிரஸ் ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அண்ணன் ராகுல் காந்தி அவர்களை கையில பிடிக்க முடியாது. ஆனா தோத்தாலும் ஜெயிச்சாலும் பார்லிமெண்ட்ல பிரச்சனை பண்றதுக்குன்னே இவங்க இருக்காங்க. பட் மோடி அவர்களை பொறுத்தவரை நீங்க என்ன வேணா பிரச்சனை பண்ணுங்க, முக்கியமான சட்டங்களை நாங்க கொண்டு வர போறோம், உங்களால முடிஞ்சதை நீங்க பாருங்க, இனிமே அஃபென்சிவ் கேம் தான், டிஃபென்சிவ் கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. நாளைக்கு தேர்தல் முடிவுகள், அதுக்கப்புறம் 25ஆம் தேதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய யுத்தத்துக்கு மோடி அரசாங்கம் தயாராக இருக்கின்றது. அவங்க தயாராகத்தான் இருக்காங்க. நாமளும் தயாராக இருக்கணும். இந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிரான தேச விரோத சக்திகள், இந்தியாவை காட்டி கொடுக்கின்ற சக்திகள், அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி ஒதுக்கி தள்ளுவதற்கு. மீண்டும் அடுத்த போல சந்திப்போம். வணக்கம்.